Hey my families, welcome back to my channel Selvam Selvi. இன்னைக்கு நம்ம சேனல்ல 1 kg சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒட்டாம உதிரியாவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பிரியாணி பண்ற பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவும் பொரியட்டும். பச்சை மிளகா பொரிஞ்ச உடனே ஒரு 4 வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்து நமக்கு வதங்கணும். வெங்காயம் வதங்க தான் பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப இருக்கும். நீங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்காம விட்டிங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணாலும் பிரியாணி சொதப்பிடும். ஸோ நீங்கள் பொறுமையாக நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 4 பழுத்த தக்காளி இருக்குது, அதையும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கை நிறையா கொத்தமல்லி, ஒரு கை நிறையா புதினா, அதையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்க 1 kg சிக்கனை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் தயிர், 10 ரூபா பேக்கெட் தயிர் இருக்குல்ல, அது ஒரு பேக்கெட் நம்ம போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். தயிர் போட்டு நல்லா சிக்கனை தயிர் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போது இதுக்கு தேவையான மசாலாஸ் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வத்தப்பொடி, ஒரு 4 ஸ்பூன் கரம் மசாலா, இவ்வளோதான் மசாலாஸ். உங்களுக்கு வேணால் வத்தப்பொடி கூட குறைச்சி போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து மாடி எடுத்து கிண்டி விட்டுட்டு இப்போது நான் இந்த கிளாஸில் ஒரு 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அப்போ அதுக்கு தக்கன 8 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன், ஊற வச்சுருக்கேன். நீங்கள் எப்போ பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ ஊற வச்சா போதும். உப்பு செக் பண்ணி உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். நம்ம எப்பவும் பாத்திரத்தை அடுப்பில் வைக்கமோ அந்த நேரம் நீங்கள் ஊற வச்சா அரிசியே கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுச்சு. நம்ம போட்டிருக்க அரிசியும் தண்ணியும் ஒரு சமம் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கரண்டி எடுத்து இப்படி பண்ணிவிட்டு இப்போ தட்டை போட்டு மூடி இந்த அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ இன்னொரு ஸ்டவ் பற்ற வச்சு நம்மகிட்ட உள்ள வேஸ்ட் தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தண்ணி வெயிட்டான ஒரு தண்ணி உள்ள பாத்திரம், அதுக்கு மேலே ஒரு மூடி இப்படி போட்டு தம் வச்சிட வேண்டியதான். தம் ஒரு 20 நிமிஷம் கழித்து தம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒட்டவும் செய்யாது, நல்லா உதிரியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.